நல்லா இருக்கிறோன்னு சொல்ல கற்றுக்கங்க முதல்ல. சார் நம்ம ஊர்லங்க யாரை பாருங்க, அவங்க எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எப்படி சார் இருக்கீங்கன்னு கேளுங்க, நல்லா இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் சொல்ல மாட்டான். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு டைலாக் வச்சுன்னு சுற்றின்னு இருக்கிறோம். சில பேர் இருக்கான், சார் எப்படி சார் இருக்கீங்கன்னு கேளுங்க, ஏதோ உங்கள் புண்ணியம் சார், உங்கள் புண்ணியத்தில் ஓடுதுன்னுவான். நம்ம பண்ண புண்ணியமே கம்மி, அவன் அதில் ஷேர் வாங்குவான். நீங்கள் வெளிநாட்டில் போனால் 2 பிச்சைக்காரன் பார்த்தா கூட ஹாய் ஹவ் ஆர் யூன்னுவான் வெளிநாட்டில். நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி. எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம், ஏழை பணக்காரன் எல்லாமே ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு. ஒருத்தன் என்ன கேட்டான் எப்படி இருக்கான்னு, நல்லா இருக்கேன் அப்படின்னு, அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான். அவனுக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொன்ன உடனே அவனால் தாங்க முடியலங்க. டக்குன்னு சொல்கிறான், இன்னும் நல்லா இருந்து என்ன சார், இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. இப்படி தான் அவங்க ஃப்ரெண்டு மயில்சாமி சிவராத்திரிக்கு போனார், அப்படியே போயிட்டாரு. அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க யார் யார் செத்து போனாங்கன்றத லிஸ்ட்டு போட்டு சொல்கிறான்.